பிரைஸ் தி லார்ட். நம்ம அநேக வேளையில் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ சோதிக்கப்படுறோம், நம்மளுடைய கஷ்டம் ஆண்டவருக்கு எங்கேயாவது புரியுதா, நம்மளை இந்த கஷ்டத்துலேருந்து விடுவிக்கவே மாட்டேன்றாரே அப்படின்னு சொல்லி அநேக வேளைகளில் நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர், அவருக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் நம்மை போல பாட அனுபவித்திருக்கிறார், கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார். பாருங்க, அவர் தேவகுமாரன் தான், அவர் தெய்வம் தான். ஆனா எப்போ இந்த உலகத்துல வந்து பிறந்தாரோ அப்பவே அவர் தெய்வ தன்மையிலிருந்து முழுக்க முழுக்க ஒரு மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறார். மனுஷங்க படுற அதே பாடு, வேதனை, வலி, கஷ்டம் எல்லாமே அவர் அனுபவித்தார். ஏன் அப்படின்னு சொன்னா, நாம என்னெல்லாம் கஷ்டப்படுறோம், நமக்கு என்ன வலி, வேதனை, நமக்கு என்ன சோதனை, இதெல்லாம் ஆண்டவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் முழுக்க முழுக்க 100% மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறார். அதனால எல்லா கஷ்டமும் அவருக்கும் தெரியும். அதை தான் எபிரேயர் 2:18 நம்ம வாசிக்கிறோம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பார்த்தீங்களா, ஏசப்பா சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற நமக்கும் கஷ்டங்களை, வலிகளை, வேதனைகளை அனுபவிக்கிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த உதவியை அவர் எவ்வளோ அழகா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம போல அவர் பாடுபட்டதுனால நம்மளுடைய கஷ்டம் அவருக்கு புரியும், நம்மளுடைய வேதனைகள் அவருக்கு புரியும். அதனால ஈஸியா நம்மளுடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். God bless you all.